வணக்கம் நண்பர்களே, இது VDL விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்த வீர யுக நாயகன் வேள்பாரியின் கதையை கேட்க வந்த உங்க எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி. நீலன் மயிலா மணவிழால ஆட்டம் பாட்டம் முடிஞ்சு விருந்து தொடங்குது. எல்லாருக்கும் உணவு பரிமாறப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது தொலைவில் இருளில் குதிரைகள் வந்து நிக்குது. விருந்து ஏற்பாட்டில் இருந்த வேட்டூர் பழையன் குதிரையின் குளம்படி நோக்கி நடந்து போயிட்டு இருந்தான். அவங்க கீழ் திசை எல்லை காவலர்கள் வேட்டூர் பழையனை வணங்கி சொன்னாங்க, நெடுங்குன்றின் அடிவாரம் பாண்டிய நாட்டு வீரர்கள் படை தங்குவதற்கான பாடி வீட்டை அமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு 70வது எபிசோட்ல பார்க்கலாம். வீர யுக நாயகன் வேள்பாரி பாகம் 70. பொழுது விடிந்தது. ஆட்டத்தின் களைப்பை உதிர்த்தபடி ஊரே எழுந்தது. பாண்டியர்கள் படை வீடமைக்கும் செய்தியை சொன்ன வீரர்களை வேட்டூர் பழையன் தனியே அழைச்சிக்கிட்டு போனான். நீலனோட கண்கள்ல பட்டா அவன் உடனே புறப்பட்டு போக முற்படுவான். கீழ்த்திசை காவல் அவனோட பொறுப்பு. என்ன சொல்லியும் அவனை தடுத்து நிறுத்த முடியாது. அதனால பாரி வந்து சேரும் வரை காவல் வீரர்களை நீலனின் கண்களில் படாம பழையன் பார்த்துக்கிட்டாரு. பொழுதாகிக்கிட்டு இருந்துச்சு. ஆண்கள் எல்லாம் ஆடிய இளைஞர்களை மிச்சம் வைக்காம திட்டி தீர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இளைஞர்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னே புரியல. மீண்டும் இசைக்கருவிகளின் ஓசை கேட்க தொடங்குது. மகிழ்வு மலை எங்கும் இருந்து பொங்கி மேலெழுது. மணவிழாவின் வேலைகளில் வேகம் கூடுது. ஆனாலும் எல்லோரோட கண்களும் பாரியின் வரவை எதிர்பார்த்தே காத்துட்டு இருக்குது. மணமக்கள் குடிப்புக சுடுமண் சுவர் எழுப்பி புல் வேயப்பட்டு புது குடிலை கூரை பூக்களை கொண்டு அலங்கரிச்சிருந்தாங்க. ஆதினியும் அவள் தோழிகளும் அதை பார்த்துட்டு வர புறப்பட்டாங்க. அந்த புது குடில் நாங்கில் மரத்தை முன்னிழலாக கொண்டு அமைக்கப்பட்டிருந்துச்சு. காரமலையின் கீழ்ப்பகுதியில் விரிந்து கிடக்கும் சமவெளி முழுவதையும் பார்ப்பதை போல அந்த குடில் இருந்துச்சு. குடிலுக்குள்ள வந்தால் ஆதினி தலை உயர்த்தி வேயப்பட்ட புல்ல பாக்குறா. கொஞ்ச நேரம் ஐயம் கொண்டு வெளியில் வந்து மேற்பரப்ப பாக்குறா. வியப்பு கலந்த மகிழ்வு அவளது முகத்துல ஓடி மறையுது. மற்ற பெண்களுக்கு சட்டென புரியல. என்னன்னு கேட்டாங்க. ஆதினி சொல்றா, குரம்பை புல்லினை அடிப்புறம் வைத்து நடுவில் மூங்கில் புல் பரப்பி அதுக்கும் மேல மாந்தம் புல்ல வேஞ்சிருக்காங்க. எவ்வியூர் போல இது மலைமுகட்டு ஊர் அல்லவே. அடிவாரத்து ஊராதலால் வெக்கை நிறைந்த கோடை காலத்திலும் குளுமை நீங்காமல் இருக்கிறதுக்காக இந்த ஏற்பாடு. மாந்தம் புல் உச்சி மலையின் கரும்பாறை இடுக்குகள்ல மட்டுமே வளரக்கூடியது. கடமான்கள் விரும்பி உண்ணக்கூடிய புல் வகை. அதை போய் அறுத்து வர்றது அவ்வளவு எளிய செயலல்ல. நீலன் அவனே மேலேறி சென்று இதை அறுத்து வந்திருப்பான் அப்படின்னு சொல்றா. உடன் வந்த இன்னொரு பெண் சொல்றா, அவசரப்பட்டு முடிவுக்கு போகாதே ஆதினி, மயிலாவே அதை செஞ்சிருப்பா, அவளை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா. எல்லாரும் சிரிக்கிறாங்க. மக்களின் கூட்டத்துக்கு நடுவே பாரியின் முகத்தை காண நீண்ட நேரம் ஆகுது. எல்லாரையும் நலம் கேட்டான் பாரி. பரம்பின் தென் எல்லையில உள்ள ஊரில் இருந்தெல்லாம் பெரியவர்கள் வந்து சேர்ந்தாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் பாரியின் நலம் கேட்டல் தனித்தன்மை கொண்டதா இருந்துச்சு. கரியனூர் பெரியாத்தா கூட்டத்தை விலக்கி கொண்டு பாரியை நோக்கி வரா. வாஞ்சையோடு வரும் அவளை கண்டதும் பாரியின் மனம் பூரித்தது. பாரியின் தந்தையை சிறுவனை போல் நடத்துவாள் அவள். ஆனால் பாரியை அவள் தந்தையை போல நடத்துவாள். என் அப்பனடா நீ அப்படின்னு எப்பவும் சொல்லுவா. தள்ளாத வயசுல இவ்வளவு தொலைவு வரணுமா அப்படின்னு பாரி கேட்டதுக்கு, இனி நான் மலை ஏறி எவ்வியூருக்கு வந்து உன்னைய பார்க்க முடியாது. மலை அடிவார ஊருக்கு எப்ப நீ வருவன்னு தான் காத்திருந்தேன். மணநாளுக்கு வருவேன்னு எனக்கு தெரியும். அதனால தானப்பா எப்படியாவது உன்னைய பார்த்துடணும்னு ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்றான். பாரியோட கண்கள் கலங்குது. சூழ் மருது எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறான். இந்த மழைக்காலத்துல தப்பிச்சிருச்சு, ஆனா இன்னும் எத்தனை காலமோ அப்படின்றா. அவளின் குடில் அருகே உள்ள மரம் அது. ஒரு வகையில அது அவளோட குலதெய்வம். பாரியின் நலக்கேட்டல்கள் எல்லாம் இப்படித்தான். மரம் செடி கொடி விலங்குகள் மனிதர்கள் அப்படின்னு ஒண்ணு விடாம கேட்டுக்கிட்டு இருந்தான். கூட்டத்தை விலக்கிக்கிட்டு உள்ளே நுழைந்த வேட்டூர் பழையன் சொல்றான், வந்தவங்களை முதல்ல உணவருந்த விடுங்க அப்படின்னு எல்லாரையும் சத்தம் போட்டு விளக்குறான். பாரியும் கபிலரும் காலம்பனும் அருகில் இருந்த குடிலுக்கு உணவருந்த போனாங்க.
அவங்களுக்காக பொங்கம்பழ பூந்தேன் கட்டி காத்துட்டு இருந்துச்சு. தேனி தனது கூட்டுக்குள்ள முதலில் தேனை கட்டியாகத்தான் வச்சிருக்கோம், பின்னர் தான் தேனாக்கும். மலை மக்கள் தேன் கட்டியைத்தான் எடுப்பாங்க. தேனை பிழிந்தெடுக்கும் பழக்கம் அவங்களுக்கு இல்லை. அதுவும் எந்த வகை பூவிலிருந்து தேன் எடுத்து இந்த கட்டியை தேனி உருவாக்குது அப்படின்றத பொறுத்து தான் இந்த கட்டியை எடுக்கலாமா வேணாமா அப்படின்றத முடிவு செய்வாங்க. அந்த பகுதியில அந்த பருவத்துல எந்த பூ அதிகம் பூத்திருக்கிறதோ அந்த பூவின் சுவைதான் தேன் கட்டியிலும் இருக்கும். நாவற்பழ பூந்தேன் துவர்க்கும், வேப்பம்பழ பூந்தேன் கசக்கும், கள்ளிப்பூந்தேன் இனிக்கும். கோட்டைப்பழ பூந்தேனையும் அத்திப்பூந்தேனையும் சுவை பிரித்து அறிவது ரொம்பவே கஷ்டம். இதுல மிகச்சிறந்த சுவை கொண்டது எவ்வளவு சாப்பிட்டாலும் இன்னும் இன்னும் அப்படின்னு கேட்டுக்கொண்டே இருக்க சொல்வது பொங்கம்பழ பூந்தேன். அந்த தேன் கட்டியை எடுத்து வந்து அடுக்கு வாழை இலையில வச்சு கொடுக்கறாங்க. கட்டிச்சாறு கணக்கின்று உள்ளிறங்குது. உணவு முடிந்ததும் வேட்டூர் பழையன் பாரிக்கிட்ட சொல்றான், எல்லாத்தையும் தேக்கங்கிட்ட சொல்லிட்டேன், பகல் பொழுதுல நீ போய் நேர்ல பார்த்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்றான். சரி அப்படின்னு சொல்லிய பாரி தேக்கனையும் முடியனையும் உடன் அழைத்து கொண்டு புறப்படுறான். கபிலர் கொற்றவை கூத்துல பார்த்த பலரை அதுக்கு பின்னால இப்போதான் பாக்குறாரு. அதனால அவர் இங்கேயே இருந்துக்கிட்டாரு. காலம்பனை பல ஊர்க்காரர்கள் இன்னும் பார்க்கவே இல்லை. ஆனால் பரம்பு முழுவதும் அவனோட வீர கதை தெரியும். எல்லாருமே அவனை பார்க்க விருப்பப்படுவாங்க. அதனால அவனையும் இருக்க வச்சுக்கிட்டாரு வேட்டூர் பழையன். ஈங்கையன் பாரியை பார்க்கணும் அப்படின்ற விருப்பத்தோட இருந்தான். ஆனா பாரி பொழுதுக்குள்ள போய் திரும்ப வேண்டியிருந்ததால வந்த பின்னால பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான் பழையன். பாரியுடன் மற்ற 2 பேரும் புறப்படும் முன் பழையன் சொல்றான், பொழுது சாய்வதற்குள் மணப்பெண்ணை அவளது ஊரிலிருந்து அழைத்து வந்து விடுவார்கள். அதற்குள் நீங்கள் வந்துவிட்டால் மயிலாவிடமிருந்து தப்பித்தீர்கள், இல்லை என்றால் அவ்வளவுதான் அப்படின்னு எச்சரித்து அனுப்பினாரு வேட்டூர் பழையன். பாரி, தேக்கன், முடியன் 3 பேரும் குதிரையில புறப்படுறாங்க. கூடவே 2 கீழ்த்திசை எல்லை காவல் வீரர்களையும் கூட்டிட்டு போறாங்க. எதிர்பார்த்திருந்த செய்தியைத்தான் பழையன் சொல்றாரு. ஆனாலும் அவர் சொல்லும் 2 இடங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாம இருக்கு. குதிரைகள் காரமலையின் சரிவு பாதையில தென்புறம் நோக்கி விரைந்து போயிட்டு இருந்துச்சு. 2ஆம் குன்றினை தாண்டிய பொழுது பாரிக்கு மயிலாவின் நினைவு வருது. அக்குன்றின் அடிவாரத்தில் தான் அவளது ஊர். மயிலாவின் ஊரான செம்மனூரிலிருந்து மணமகளின் தாய் மாமன் அவளை தனது தோளிலே தூக்கி வருவான். வேட்டுவன் பாறையின் எல்லையில் நின்று மணமகன் அவளை தனது தோளுக்கு மாற்றி தூக்கிச் செல்வான். அவ்வாறு தூக்கிச் செல்லும் நிகழ்வுதான் மிகுந்த உற்சாகமும் கொண்டாட்டமும் நிறைந்தது. கேலி பேச்சுக்களும் குறும்பு விளையாட்டுகளுமாக ஊரே களை கட்டியிருக்கும். சற்று அமைதியான பெண் கூட மணமகனின் தோளிலே அமர்ந்து வரும் பொழுது இல்லாத குறும்பெல்லாம் செய்வாள். மயிலாவை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. அவள் செய்ய போகும் குறும்புத்தனங்களை காண பாரிக்கும் விருப்பமாகத்தான் இருந்தது. ஆனால் சூழல் வேறு விதமா அமைஞ்சிருச்சு. குதிரைகள் விரைந்து போயிட்டு இருந்துச்சு. உச்சி பொழுதுக்கு வெள்ளடி குன்றின் அடிவாரத்துக்கு வந்தாங்க. குன்ற விட்டு மிகவும் தள்ளி படைகள் தங்குவதற்கான தாவாரங்கள் அடிக்கப்பட்டு படை வீரர்கள் இங்கும் அங்குமா புதர்களை அகற்றிக்கிட்டு இருந்தாங்க. குதிரைகள் ஆங்காங்கு கட்டப்பெற்றிருந்தன. கொடி எதுவுமே பறக்கல. ஆனால் பாசறையின் முன்புறத்துல பாண்டிய பேரரசின் இணை கயல் சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது. படை வீரர்களின் உடைகளும் தாவாரத்தின் தன்மையும் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. குன்றின் மீது நின்றபடி மூவரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இது வெங்கல் நாட்டின் பகுதியாயிற்றே, பரம்புக்கு எதிராக செயல்பட மாட்டோம் அப்படின்னு வாக்களித்த குலமல்லவா அவருடையது அப்படின்னு முடியன் சொன்ன பொழுது தேக்கன் குறுக்கிடுறாரு. வைப்பூரில் நடந்த மோதலில் அவர் மகனின் தலையை நம்மவர்கள் சீவி எரிந்து விட்டதாகவும் அதன் பொருட்டு மையூர் கிழார் வஞ்சனம் உரைத்துள்ளதாகவும் வேட்டூர் பழையன் சொன்னார். இங்கிருக்கும் இவன் எதற்கு வைப்பூர் துறைமுகத்துக்கு போனா அப்படின்னு கேட்கிறான் பாரி. தெரியல, இளவரசனின் திருமண ஏற்பாட்டிற்கு போனவன் அப்படியே துறைமுகம் வரை போயிருப்பான் அப்படின்னு சொல்றாரு பழையன். நடைபெற்று கொண்டிருக்கும் வேலைகளை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தா பாரி. சற்று நேரத்துக்கு பின்னால புறப்படுறாங்க. செம்மனூர்காரர்கள் வேட்டுவன் பாறையின் எல்லையே நெருங்கிட்டு இருந்தாங்க. அவர்களை வரவேற்று மணப்பெண்ணை தூக்கி கொள்ள மணமகன் வீட்டார் ஆயத்தமாக இருந்தாங்க. நீலன் மாவீரன் தான்,
ஆனால் மயிலாவை தூக்கிய பின் கீழே இறக்காமல் ஊர் மந்தைக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். அவள் செய்ய போகும் குறும்புத்தனங்களை இவன் எப்படி சமாளித்து தூக்கி வரப்போகிறான் அப்படின்றத பாக்குறதுக்காக எல்லாருமே ஆவலோடு இருந்தாங்க. செம்மனூர்காரர்கள் எழுப்பும் பெரும் பறையின் ஓசை காட்டையே உலுக்குது. ஓசை கேட்டு ஆடாத கால் இல்ல. தாய்மாமணி தோளில் ஆடாமல் அசையாமல் அப்படியே உட்கார்ந்து வந்தாள் மயிலா. எதிர்கொண்டு வாங்க வேட்டுவன் பாறையின் எல்லையில தொண்டகப்பறை முழங்க மணமகனின் ஊரார் காத்துட்டு இருந்தாங்க. வந்தாள் மணப்பெண். தாய்மாமன் தோளிலிருந்து தனது தோளுக்கு மாற்ற நீலன் அருகில் சென்றான். அவளும் இடம் மாறி உட்கார வசதியாக அவனுக்கு கை கொடுத்தாள். பறை முழக்கம் பேரிசையாய் எழுந்தது. சுற்றத்தார்கள் பூக்கள் சொரிய அளவற்ற ஆரவாரத்துக்கு நடுவே நீலனின் இடது தோளுக்கு மாறினாள் மயிலா. உரிமையோடு காதலியை தோளிலே தூக்கிச் செல்லும் ஆணுக்கு இருக்கும் ஒரு மிடுக்கு நடையை கண்டு மகிழ்ந்தது கூட்டம். நீலனின் திரள் கொண்ட தோளில் வசதியாக உட்கார்ந்து அவனது இரு கைகளையும் பற்றியிருந்தாள் மயிலா. என்ன செய்ய போகிறாளோ அப்படின்னு எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருந்தாங்க. தொண்டகப்பறையும் பெரும் பறையும் ஒன்றாக இசைக்க கூட்டத்தில் பாதிக்கு மேல் ஆட்டத்தில் இருந்தது. நீலனின் இடப்புற தோளிலே உட்கார்ந்த மயிலா அதன் பின் அமைதியாக வந்தாள். நீலன் சிரமம் ஏதுமின்றி தூக்கி வந்தான். பாதி தொலைவுக்கு மேல் கடந்து விட்டனர். இரு ஊராருக்கும் வியப்பு ஏறிக்கொண்டே இருந்தது. சாதாரண காலத்தில் இயல்பாயிருக்கும் பெண் மணமகனின் தோளில் உட்கார்ந்ததும் பெருங்குறும்பு செய்வதும், எந்நேரமும் குறும்புக்காரியாக இருப்பவள் மணமகனின் தோளிலே உட்கார்ந்ததும் அமைதியாய் அடங்குவதும் இயற்கைதானப்பா அப்படின்னு பேசிக்கிட்டே நடந்தாங்க. திடீரென மொத்த கூட்டமும் பேரோசையை வெளிப்படுத்தி ஆரவாரத்தால் அலை மோதுது. முன்னால் ஆடிக்கொண்டிருந்தவர்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. மணமக்களை நோக்கி வேகமா உள்ளே ஓடி வந்து பாக்குறாங்க. சற்றே தாழ்ந்திருந்த மரக்குப்பை எவ்வி பிடித்து சட்டென மேலேறி கொண்டாள் மயிலா. நீலன் திகைத்து போய் அப்படியே நிற்கிறான். கூட்டத்தின் ஆரவார ஓசை காதை கிழிக்குது. நீலன் மரத்துக்கு மேலேறி அங்கிருந்து தோளிலே தூக்கியபடி கீழிறங்க முடியாது. மயிலாவாக மனம் மாறி கீழிறங்கி அவனது தோளுக்கு வந்தால்தான் உண்டு. கூட்டத்தின் கொண்டாட்டம் இரு மடங்கானது. மயிலா யாருன்னு காட்டிட்டா அப்படின்னு செம்மனூர்காரர்கள் உற்சாகத்துல திளைக்கிறாங்க. நீலனுக்கு தான் என்ன செய்யறதுன்னே தெரியல. மயிலாவின் மனம் இறங்கி வர என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதை தவிர அவனுக்கு வேற வழியே இல்லை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆதியிலிருந்து நடந்து வரும் போராட்டம் இது. இதில் ஒருவரை ஒருவர் வெல்வதை விட ஒருவரை ஒருவர் இணைவதே இயற்கையின் தேவை. அதுவே இறுதியில் வெற்றியும் பெறுகிறது. ஆனால் இப்பொழுது என்ன செய்வது அப்படின்னு தெரியாம நீலன் விழித்த பொழுது மயிலா சொல்றா, என் கேள்விகளுக்கு நீ விடை சொல். சரியான விடை சொன்னால் உனக்கு எரி கிடையாது. தவறான விடை சொன்னால் மாங்காயால் எரிவிடும். உனது எந்த விடை எனது மனம் தொடுகிறதோ அப்பொழுது நான் உனது தோளுக்கு இறங்குவேன். கூட்டத்தின் ஓசை முன்னிலும் கூடுது. இவ்வளவு நேரம் செம்மனூர்காரர்கள், வேட்டுவன் பாறையை சேர்ந்தவர்கள் அப்படின்னு இரு கூறா பிரிந்திருந்த கூட்டம் இப்பொழுது ஆண் பெண் என இரு கூறானது. மயிலாவோட சொல்ல ஏற்கிறது தவிர நீலனுக்கு வேற வழி இல்லை. இதில் உள்ள பெருஞ்சிக்கல், அவள் பறித்து வச்சிருக்கும் மாங்கனி ஒவ்வொன்றும் உள்ளங்கை அளவு இருக்கு. இதில் எரிவாகினால் நீலனோட நிலைமை என்னவாகும் அப்படின்னு ஆள் ஆளுக்கு பேசி சிரிக்கிறாங்க. முதல் கேள்வியே கேட்கிறா, என் தாய் மாமன் உன்னை விட வலு குறைந்தவன். ஆனால் அவன் என்னை பூ போல தூக்கி வந்தான். நீ ஏன் இவ்வளவு அழுத்தி பிடித்து தூக்கி வந்தாய்? கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னால நீலன் சொல்றான், நீ நழுவி ஓடி விடுவாய் அல்லவா, அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி முடிக்கும் முன் சட சட சடவென விழுந்தது மாங்காயின் எரி. கூட்டத்தின் சிரிப்பு விண்ணை தொடுது. நான் உன்னை விட்டு எங்கேடா போக போகிறேன்? என் மீது நம்பிக்கை இல்லாமல் தான் அவ்வளவு இறுக்கமாக பிடித்திருந்தாயா என கேட்டபடி கிளையில் இருந்த மாங்காயை பறித்து பறித்து எறிகிறா. அவன் எரி பொறுக்க மாட்டாமல் மரத்தின் அப்பக்கமும் இப்பக்கமுமாக ஓடி மறைகிறான். அவளோ கொப்புகளின் மீது இங்கும் அங்குமாக ஓடி ஓடி எறிகிறா. அவனுக்காக இறக்கப்பட்ட பெண்ணொருத்தி, உன் மேல இருந்த ஆசையில தான் இறுக்கி பிடிச்சேன்னு சொல்லாம இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு வருத்தப்பட்டு சொன்ன பொழுது அவளுக்கும் சேர்ந்து விழுந்தது எரி. அதுக்கு பின்னால நீலன் முன்னால வந்து நிக்கவே நீண்ட நேரமாச்சு.
அவள் கடும் கோபத்தோடு கண்ணீர் பட்ட பொழுதெல்லாம் எரிந்து கொண்டே இருக்கிறா. அவன் ஓடி ஓடி மறைஞ்சுக்கிட்டு இருக்கிறான். பொழுதாயிருச்சு அப்படின்னு மயிலாவை சமாதானப்படுத்தி நீலனை அழைத்து வந்து அவளின் முன்னால நிறுத்தியது கூட்டம். அடுத்து என்ன கேட்க போகிறாளோ அப்படின்ற பதைப்பதைப்போடு இருந்தான் நீலன். அவளோ சற்றே கோபத்தோடு கேட்கிறா, குழந்தை பிறந்தவுடன் எந்த மார்பில் முதலில் பால் கொடுக்க வேண்டும்? பெண் குழந்தை என்றால் இடது மார்பிலும், ஆண் குழந்தை என்றால் வலது மார்பிலும் அப்படின்னு நினைவுக்கு வருது. வந்தவுடன் குழப்பமும் சேர்ந்து வந்தது. ஆண் குழந்தைக்குத்தானே இடது மார்பு அப்படின்னு குழம்பியபடியே அமைதியாகிறான். கூட்டத்தில் இருந்த பெண் ஒருத்தி பக்கத்துல இருந்தவகிட்ட சொல்றா, இந்த கேள்விக்கு என்ன விடை சொன்னாலும் எரி உறுதி. ஏன், தவறாக சொன்னால் இது கூட தெரியவில்லையா அப்படின்னு சொல்லி எறிவாள். சரியாக சொன்னால் உனக்குத்தான் அக்கா தங்கச்சி இல்லையே, எவகிட்ட இத போய் கேட்ட அப்படின்னு சொல்லி விடாமல் எறிவாள் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார். நீலனின் நிலைமை படு மோசமாகுது, எல்லாரும் எரி எப்போது தொடங்க போகுது அப்படின்னு உத்து கவனிச்சிட்டு இருந்தாங்க. நீலன் சொன்னான், நான் பிறந்த உடனே ஆத்தாக்காரி இறந்து விட்டால், உடன் பிறந்தவர்களும் இல்லை. அப்படி என்றால் காதலி நீதானே இதனை சொல்லி தந்திருக்க வேண்டும். எதிர்பாராத பதில். மயிலா ஒரு கணம் திகைச்சுதான் போறா. அவன் தன் தாயின் இடத்தில் அவளை வைத்து சொல்லிய சொல் மயிலாவை ஏதோ செய்தது. சற்றே அமைதியானாள். அவளோட வேகம் மட்டுப்பட்டதை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவளோ உணர்வுகளை வெளிக்காட்டி கொள்ளாமல் அடுத்த கேள்வியை கேட்கிறா. நம் குழந்தைக்கு பாட உனக்கு எத்தனை தாலாட்டுகள் தெரியும்? 3, 6, 10 என கூட்டத்தில் இருந்த பெண்களின் வாய்கள் முணுமுணுத்தன. அவளிடம் நீலன் மறுபடியும் எரிவாங்க கூடாது அப்படின்ற எல்லோரின் ஆசையும் எண்ணிக்கையாய் வெளிவந்துட்டு இருந்துச்சு. நீலன் சொன்னான், ஒரே ஒரு பாட்டு. முணுமுணுத்த பெண்கள் தலையில் கைய வைக்கிறாங்க. கூடுதலாக சொல்ல வேண்டியது தானே, அவள் மீண்டும் எரிய போறாளே அப்படின்னு பதறிய பொழுது மரத்தின் மீது இருந்த மயிலா கேட்கிறா, என்ன பாடல் அது? அதுவரை அண்ணாந்து மேலே பார்த்து கொண்டிருந்த நீலன் தலை கவிழ்ந்து மண்ண பார்க்கிறான். கண்களை மூடுறான். வைகையின் அலை கரை வந்து அடித்தது. நீரின் செந்நிறத்தை நினைவில் ஏந்தியபடி அகுதையின் பாடலை பாடத் தொடங்குறான். கூட்டத்தின் ஆரவாரம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுங்குது. எல்லோரும் அமைதியாயிட்டாங்க. அவன் பாடல் மட்டுமே காற்றெங்கும் ஒலிக்குது. மயிலாவின் கால்கள் மரம் விட்டு கீழிறங்கிட்டு இருந்துச்சு. இமை மூடிய நீலனின் கண்களுக்குள் வைகையை விட்டு காட்டுக்குள் ஓடிய குழந்தையே தெரிந்தான். அக்குழந்தை நகரும் செம்மூதாயை தொட்ட பொழுது தாய் அவனை தூக்கினாள். அவ்வரியை அவன் பாடும் பொழுது தன்னையே தூக்குவது போல உணர்ந்தான். அவள் குழந்தையை தோளிலே ஏந்தியபடி காட்டுக்குள் நடக்கத் தொடங்கினாள். மயிலாவும் அதனையே செய்தாள். இப்பொழுது நீலனை அவளது தோளிலே தூக்கியிருந்தாள். நீலன் நினைவு மீண்ட பொழுது மயிலாவின் இறுகிய கைப்பிடியிலிருந்து அவனால் தன்னை விடுவிக்க முடியவில்லை. கூட்டம் இருவரையும் வணங்கி விலகியது. நெடுங்குன்றின் அடிவாரத்தை அடைந்த பொழுது அங்கும் அதே போன்று தாவாரம் அடிக்கப்பட்டிருந்தது. படை வீரர்கள் புதர்களை நீக்கும் வேலையை செய்து கொண்டிருந்தனர். இணை கயல் சின்னம் பளிச்சிட்டது. குன்றின் மேல் இருந்தபடி பாரியும் பிறரும் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வெள்ளடி குன்றுக்கும் நெடுங்குன்றுக்கும் இடையில் பல காத தொலைவு இடைவெளி உண்டு. ஏன் இவ்விரு இடங்களில் படைகளை நிறுத்த எண்ணுகிறான் அப்படின்னு கேட்கிறான் முடியன். என்ன நடக்குது அப்படின்றத உத்து கவனிச்சுக்கிட்டு இருந்த பாரி சொல்றான், இவ்விரு இடங்களில் படைகளை நிறுத்தவில்லை, இவ்விரண்டு எல்லைக்கும் இடையில் முழுவதுமாக படையை நிறுத்தப் போகிறான். இத்தனை காத தொலைவா அப்படின்னு முடியன் கேட்கிறான். ஆம், இத்தனை காத தொலைவிற்கு நிறுத்தும் அளவிற்கு படைபலம் இருப்பதால் தான் அவன் துணிந்து வருகிறான் அப்படின்னு பாரி சொல்றான். கொஞ்ச நேரம் 3 பேர்கிட்டையும் எந்த பேச்சுமே இல்லை. மீண்டும் சமதளத்தை பார்த்தபடி பாரி சொல்றான், இவ்வடிவாரத்தில் எத்தனை பெரிய படையை கொண்டு வந்து நிறுத்தினால்தான் என்ன அப்படின்னு சொல்லும் போதே அவனோட முகத்தில் ஓடிய சிரிப்பு கன நேரத்துக்குள்ள 2 பேர் முகத்திலையும் பரவுது. பாரி வேட்டுவன் பாறைக்கு திரும்பும் பொழுது பந்த வெளிச்சத்தில் மலை முழுவதும் ஒளி வீசிட்டு இருந்தது. எங்கும் மனித தலைகள் தெரியுது. மணவிழாவுக்கு வந்து சேர வேண்டிய எல்லாரும் வந்துட்டாங்க. பாரியும் தேக்கனும் முடியனும் ஊருக்குள் நுழையும் பொழுது பொழுதடைந்து விட்டதால மயிலா கோபித்து கொள்வாளோ அப்படின்னு தோணுது. ஆனால் பெண்ணை அழைத்து கொண்டு வரவே பொழுது சாய்ந்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க. காரணம் கேட்டப்போ
மாமரத்தில் ஏறிக்கொண்ட மயிலாவின் கதையை சொன்னாங்க. மகிழ்ந்து சிரித்தான் பாரி. வந்த மூவரும் உணவருந்துறாங்க. இசையின் பெரும் முழக்கம் மீண்டும் தொடங்குது. பாரிக்காகவே காத்திருந்த பெரியவர்கள் அடுத்த கட்ட வேலையை தொடங்குறாங்க. நீலனையும் மயிலாவையும் இரு திசைகளிலிருந்து ஆட்டப்பாட்டத்தினோட அழைச்சிட்டு வராங்க. மந்தையின் நடுவில் இருக்கும் செங்கடம்பு மரத்தின் அடிவாரத்துல வந்து சேர்றாங்க. ஊரின் நிலைமரம் அது. அதன் அடிவார மேடையில நின்னுட்டு மணமக்கள் மாலை சூடணும். மயிலம் மலர் மணக்கும் மாலையை அவங்க சூடிய பொழுது மலை எங்கும் இருந்து பறித்து வந்த பூக்களை அவர்களின் மீது பொழிந்தாங்க மக்கள். இசையோசையும் ஆரவாரமும் விண்ணை தொட மலர் மணத்தில் மந்தையே கிறங்குது. வந்தவரெல்லாம் வாழ்த்து சொல்றாங்க. அடுத்து புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மனைக்கு அவர்கள் செல்ல வேண்டும். நீலன் புதுமனை நோக்கி மயிலாவை அழைத்து சென்றான். அவனுக்கு பின்னால் பாரியும் வேட்டூர் படையினும் தேக்கனும் வந்தாங்க. அவங்கள தொடர்ந்து ஊரே வந்துகிட்டு இருந்துச்சு. நாங்கில் மரத்தின் அடிவாரம் இருந்த புது குடிலுக்கு வந்து சேர்ந்தாங்க. கூட்டத்தின் ஆரவாரமும் கேலி பேச்சும் பன்மடங்கு கூடுது. குலவையொலி பெருகி வர மயிலாவை அழைத்து கொண்டு மனைக்குள் நுழைந்தான் நீலன். எங்கும் உற்சாக பேரொலி. சற்று தொலைவில் பெண்களின் கூட்டத்தினூடே இருந்த ஆதினியை பார்த்தான் பாரி. அவளின் கண்கள் அங்கும் இங்குமாக தவித்து அலைந்து கொண்டிருந்தது. வழக்கத்துக்கு மாறாக இருக்கிறத பார்த்து கிட்ட போனான் பாரி. கலங்கிய அவள் கண்களில் நீர் பெருகி இருந்தது. அது வரைக்கும் இந்த எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுவது வீடியல் பிளாக்ஸ் வீடியல். நன்றி, வணக்கம்.